கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின மன்னா மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுங்கி சரிந்து விழுபடி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுப்பது தான் ஒரு அன்புக்கு அடையாளம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். பேதுரு ஆண்டவருக்கு படகை கொடுத்தார். 2 படகு நிறைய மீன்களை ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொண்டார். ஒரு சிறு பையன் பாருங்க, ஒரு 5 அப்பமும் 2 மீன்களையும் இயேசுநாதருடைய கையில் கொடுத்தான். அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறினான். இன்றைக்கி தினந்தோறும் நீங்கள் பல் வளர்க்குறீங்க, கோல்கேட்டு ப்ரஷ்ஷு இல்லையா, அந்த வில்லியம் கோல்கேட் முதல்ல அவனுக்கு அமெரிக்காவில் போய் வேலைக்கு போகும்போது, அந்த சோப்பு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது அவனுக்கு சம்பளம் 20 ரூபா. அதில் 2 ரூபாய் எடுத்து ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தான். இன்றைக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு உலகத்திலே அவன்தான் 9% ஆண்டவருக்கு கொடுத்துட்டு 1% தனக்கு எடுத்துக்கிட்டான். அப்படியாக கொடுப்பதிலே நாம் கொடுத்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படியாக ஒரு வயதான ஒரு பெரியவர் வழியில் நின்று போகிறவங்க வரவங்கள்ட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு பெண்ணு அங்கே ரோட்டில் நடந்துட்டு வந்திருந்தாங்க. பார்த்தா, அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்ன ஐயா, இந்த காலில் இருக்கிற ஷூவில் இருக்கிற ஸ்லேஸை கொஞ்சம் மாட்டி விடுங்க அப்படின்னாங்க. சரி, கட்டி விட்டாங்க, கீழே குனிஞ்சு கட்டி விட்டாங்க. அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப பசிமா, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டுமா, சாப்பாடு கொடுமா. ஐயா என்கிட்ட இப்போக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எங்களோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொட்டி சுட்டு தரேன் வாங்க. அழைச்சிட்டு போனார். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, தனக்கு வைத்திருந்த ஒரே ஒரு ரொட்டியை எடுத்து ஐயா கிட்ட கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா, இது ஒன்று தான் இருக்குது, நீங்கள் வந்தது நல்லதாக போயிடுச்சு, நீங்கள் வரலனா இந்த ரொட்டியில் விஷம் கலந்து நான் சாப்பிட்டு செத்துருப்பையா அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்னுடைய கணவர் ஆப்ரேஷனுக்காக ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, 15 லட்ச ரூபா தேவைப்படும், அதனால் என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியல, கடன்காரங்களாம் நெருக்கிறாங்க, கடன் கொடுத்தவன் என்னை தவறான வழிக்கு என்னை அழைக்கிறான், இதை விட நம்ம சாகிறதே மேலே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ உடனே அந்த பெரியவர் கையில் இருந்த கட்டெல்லாம் அவுத்து போட்டார். ஒரு கட்டு கட்டியிருந்தார், அந்த பேண்டேஜ் இதெல்லாம் அவுத்து போட்டு, அம்மா எனக்கு பிளட் கேன்சர் இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 6 மாதம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் நீ என்னுடைய வீட்டுக்கு அதாவது உரிமையாளராக, அதாவது உன்னை நான் தத்து எடுத்துக்கிறேன், இனிமேல் என் குடும்பத்துக்கு, என் வீட்டுக்கு, என் சொத்துக்கு எல்லாம் நீ தான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டாரான். ஐயா என்னையா சொல்லுங்க, இல்லை நான் வழியில் எத்தனை பேரை செக் பண்ணேன், ஒருத்தருமே எனக்கு இறங்கலை, நீங்கள் ஒரு ஆள் தான் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணி இந்த அடையும் கொடுத்து என்னை காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாராம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அப்படியாக அந்த சாரிபாத் விதவையும் அவன் மகனும் சாக போகிற நிலைமை. அந்த நேரத்தில் எலியா அங்கே போய், அம்மா எனக்கு நீங்கள் ஒரு அடை செஞ்சு கொண்டுட்டு வாங்கம்மா, தண்ணி கேட்டார், தண்ணியோட ஒரு அடையும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னாரு. ஐயா நாங்களே சாக போகிறோம், இந்த நேரத்தில் கேட்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு அடை கொண்டுட்டு முதல்ல கொடுத்து பாருங்கள், அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அந்த நேரத்தில் ஊரெல்லாம் பஞ்சம், சமாரியா முழுவதும் பஞ்சம். பாருங்கள், அந்த அம்மா பஞ்சத்தில் ஊழியக்காரருக்கு முதல் அடையை விதைச்சாங்க, முதல் அடையை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த தேசத்தில் பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாரிபாத் விதையும் பிள்ளையும் எலியாவும் எல்லாரும் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நீங்களும் கொடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும். எவ்வளோ வியாதி பலவீனத்தில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் விடுதலை தாரும். பொருளாதாரத்தெல்லாம் இழந்திருக்கிறவங்களுக்கு இழந்ததை திரும்ப தாரும். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை நடத்தும், ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.